கச்சூர் மாதிரியான ஒரு கிராமத்துக்கு திரு கோபிநாத் மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி வராருன்னா அது நம்ம ஊருக்கே ஒரு பெருமை. இந்த ஊர் மக்கள் சார்பாகவும் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சார்பாகவும் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டில் திரு கோபிநாத் அவர்களை தெரியாத ஆளே கிடையாது. பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. SRM காலேஜில் ஸ்டூடெண்ட் அலுமினி அசோசியேஷனோட கேதரிங்க்கு சார் தான் சீஃப் கெஸ்ட். வழக்கம் போல ஒரு இம்பேக்ட்ஃபுல்லான ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. நிறைய இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இவரோட மேனரிசம்ஸை நிறைய காப்பி பண்ணுறாங்க. இவரோட பாடி லாங்குவேஜை இம்பைட் பண்ண நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை யங்ஸ்டர்ஸ் மத்தியில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. இவருக்குன்னு ஒரு ஸ்வாக் இருக்குது, இவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, இவருக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்குது. Once again, sir, we on behalf of Vivekananda group of institutions, we thank you so much. And எங்கள் அப்பா வந்து ஸ்கூலை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது அவருக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சஜஷன்ஸ் கொடுத்தது வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தானா. இந்த தருணத்தை பயன்படுத்தி எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி பத்தாது, என்றைக்கும் நாங்கள் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்கிறதுக்கு இப்போ எங்களோட ஸ்டாஃப் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் அவங்க பிளட் அண்ட் ஸ்வெட்டு கொடுத்து இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் தினமும் கண்கூட பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஜஸ்ட் தேங்க்ஸும் பத்தாது, உங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் பிக் சல்யூட் டு த கான்ட்ரிபியூஷன் யூ made for this function. நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். நிறைய விஷயம் ஒரு 2 பக்கம் எழுதிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தோன்னே வேறு பேசுவோம் அப்படின்னு தோணுச்சு. எப்போதுமே இருந்தாலும் மேடைகளுக்கு போகிறப்ப சந்தேகம் தான் பேசாமல் சம்மந்தப்பட்டவங்கள்ட்டே கேட்குறேன். நான் 4ஆவது ஸ்கூல் படிக்கிறப்ப சிறப்பு விருந்தினர்லாம் வந்து பேசுவாங்க, சூப்பராக இருக்கும். ஆனால் ஆசையில் போய் பேசுவோம், என்ன பேசினார் அப்படின்னு. அவர் நல்லா தான் பேசியிருப்பார், நமக்கு தேவையானது இல்லாமல் போயிருந்துருக்கலாம். அதனால் எனக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்கள் கூட பங்கு கொள்ளுதோ உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தலைப்பாக்கி அதை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். சரியா? ஆனால் ஒன்றும் எடுத்துக்காதீங்க, பேசுறது நான் தான் வந்திருக்கேன். சில பேர் மைக் எடுத்தால் நீங்கள் உரையாட்டிட்டு போகிறீங்க. அவருடைய வளர்ச்சிக்காக நீங்க அதான் வளர்ச்சிக்கு தான் எது சம்பந்தமா பேசணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்குறேன். கல்வி மற்றும் பெற்றோர் கல்வி மற்றும் பெற்றோரை மதித்தல். சரி, ஓகே. அப்பாவோட டாபிக் இது. ஐயா வணக்கம். ஃபோன் நிறைய தேவைப்படுது. அது எதுக்காகலாம் யூஸ் பண்ணணும்னு நீங்க தலைப்போடு சொன்னீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபோன் ரொம்ப அடிக்ஷனா இருக்குல்ல? ஆமா. யார் வாங்கி கொடுத்தா? பேரண்ட்ஸ் தேவையானு சொன்னா உங்களோட அறிவுரைப்படி அவங்க வாங்கி கொடுத்தாங்க. ஃபோன் கல்வி அறிவு படிப்பு எல்லாம் பள்ளியிலே கிடைக்குது. அவங்களை ஆளுமையை ஆக்கக்கூடிய திறன் நீங்க கொஞ்சம் வழிகாட்டு. சூப்பர். ஆளுமை திறனுக்கு என்ன செய்யலாம்? சிறப்பு. உங்க ஐயா வணக்கம். ஒரு மைக் தானே கொடுக்குறேன். என்ன அப்படி கொடுத்தா நம்ம நாட்டில் பிரச்சனை இல்லையா? ஒரு மைக்கை தாண்டிச்சுன்னா பிரச்சனை. கலாச்சாரம் என்ற பேர் ஒழுக்கம் இல்ல. கலாச்சாரம் என்ற பேர்ல வேலைநாட்டு மோகத்தினால நம்ம மாணவர்கள்கிட்ட ஒழுக்கம் குறைஞ்சிட்டே வருது. இந்த ஒழுக்கத்தை பேணி காக்க என்ன வழிமுறை இருக்குன்னு சார் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். மேலை நாட்டு கலாச்சாரம், அதுவும் கலாச்சாரம் தானே? சரி, ஓகே. கலாச்சாரம் அவங்களுக்கு நீங்க சொல்லும் அட்வைஸ் என்ன? ஜெனரேஷன் மரியாதை தெரியல. ஓ சார் வணக்கம் சார். வணக்கம் சார். பசங்க இன்னைக்கு காலகட்டத்தில் வாங்க படிக்கிறாங்க, நான் ஸ்கோர் பண்ணுறேங்க. எப்படி ஸ்மார்ட்டாக படித்தா ஸ்கோர் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம்? யார் ரொம்ப லாஸ்ட் பேக் சார். ஓகே. நீங்கள் டீச்சரா? இல்லை சார், நான் அட்வொகேட் சார். அட்வொகேட். மார்க் ஸ்கோர் பண்ணுறதா?
மார்க் ஸ்கோர் பண்ணுறது லைஃப்பில் எப்படி அச்சீவ் பண்ணுறது. மார்க் ஸ்கோர் பண்ணுறத பற்றி எனக்கு ஐடியா இல்லை, ஏன்னா நாளைக்கு மார்க் தான் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கல, யார் பேசினாலும் கேட்காச்சு. இருந்தாங்க. ஆனா இப்போ டீச்சர்ன்றது நாங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது எங்களுக்கு டீச்சர் பயமா இருக்கு சார். டீச்சர் இருக்க பயமா இருக்கா? ஆமாங்க சார். டீச்சர் ஒரு ப்ரொஃபஷனே வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. என்ன பத்தி கேக்குறீங்களா? உங்களை பத்தி தான் கேக்குறேன். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே வாங்க கார்ல பேசிட்டே போவோம். எல்லாத்தையுமே புஷ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி. ஓகே, ஸ்பெசிஃபிக்கா எல்லாமே எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க பாக்குறாங்க. ஓகே ஃபைன். பசங்க இந்திய சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்களும் மாற்றுக்கருத்து டைரக்டரியா ரெண்டுத்துக்கு ஒப்பிட்டு பார்த்து எப்படிப்பட்ட இளைஞர்கள் இருந்தால் இந்திய சமுதாயம் முன்னேறும் என்று அதை பத்தி பேச முடியும் ஐயா? நீ பேச்சு போட்டில் பேசுறாளா? ஆமாங்க. இப்படி சிக்கலை என்னை மாட்டி விடையிலே இளைஞர்களும் இந்தியா. ஓகே நைஸ் தம்பி, யாரும் ஐயாலாம்